சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆய்வு மேற்கொள்கிறார். பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி ஆய்வு மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அதே போல சிண்டிகேட் உறுப்பினர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார். சரியாக 12:30 மணி அளவில் ஆளுநர் ஆர்.என். ரவி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஊடகங்கள் உள்ளே செல்வதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. மேலும் பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகளிடமும் அவர் கலந்தாலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்த இடத்திற்கு இவர் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறாரா என்ற விவரங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஏன் சிசிடிவி கேமராக்கள் குறிப்பிட்ட அளவு வேலை செய்யவில்லை, அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு எந்த வகையில் நடைமுறையில் இருக்கிறது, மாணவர்கள் உள்ளே வரும்போதும் அதே போல பிறர் பொதுமக்கள் உள்ளே வரும்போதும் என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறைபாடுகளை களைய என்னென்ன செய்ய இருக்கிறீர்கள் என்பது தொடர்பாகவும் அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக முதல் கட்ட தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.